ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கேமர்ஸுக்கு பிடிச்ச ஒரு கேஜெட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அன்பாக்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த கேஜெட்டோட ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது என்ன கேஜெட் அப்படின்னா காஸ்மிக் பைட்டோட நெபுலா வயர்லெஸ் கண்ட்ரோலர் தான் இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் அப்புறம் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சூப்பரான கண்ட்ரோலர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குமா, இல்லை வேறு எதுவும் கண்ட்ரோலர் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு இந்த வீடியோவில் எண்டிங்கில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தென் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை அடிச்சிங்க அப்புறம் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கண்ட்ரோலரோட டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, நான் இப்போ வரைக்கும் அதாவது இந்த கண்ட்ரோலர் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கண்ட்ரோலர் ஒரு நார்மலான ஒரு கண்ட்ரோலர். அதாவது நீங்கள் PS2 காலத்தெல்லாம் ஒரு கண்ட்ரோலர் இருக்குமே, வயர்டு கண்ட்ரோலர் 2 அனலாக் வச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டிசைனில் வர்ற கண்ட்ரோலர் நான் யூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ அது எப்படி இருக்குது சொல்லப்போனால், இந்த டிசைன் உள்ள கண்ட்ரோலர் நான் கையில் எடுக்கிறதே தான் ஃபஸ்ட் டைம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஓகே, அன்பாக்சிங்குள்ளே போவோம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோலர் இருக்குது. தென் ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள், மைக்ரோ USB. ஸோ இது ஒரு வகையில் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு USB ரிசீவர், அதாவது USB ரிசீவர் இருக்குது. ஸோ இந்த USB வச்சு தான் நம்மளால் நம்ம கண்ட்ரோலரையும் நம்ம கம்ப்யூட்டரையுமே வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ USB OTG. ஸோட கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ தான். தென் அடுத்து இந்த கண்ட்ரோலர் அப்படியே கையில் எடுத்தோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஃபீல் பண்ண விஷயம் ரொம்பவே குட்டியாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த பழைய ஸ்டைல் கண்ட்ரோலர் விட இது ரொம்பவே குட்டியாக இருக்குது. எனக்கு அதை கையில் பிடிச்சி யூஸ் பண்ண ரொம்பவே நல்லா இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது நீங்கள் PS2 மாடலான ஜாய்ஸ்டிக், அதாவது நீங்கள் PlayStation மாடல் ஜாய்ஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனலாக் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து அனலாக் வந்து கொஞ்சம் இடம் மாதிரி இருக்குது. ஸோ அது எனக்கு முதல்ல யூஸ் பண்ணும்போது அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகிருச்சு. தென் அது மட்டும். ஸோ இப்போ எடுத்தோடனே அதோட பில் குவாலிட்டியை பற்றியே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்டர்டியான பில் குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் கண்ட்ரோலர் கையில் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. ரொம்பவே ஸ்டடியாக இருக்குது. இந்த ஆட்டினோம்னா ஆடுற சவுண்ட் இந்த மாதிரி எதுவுமே கேட்கல. ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் இதோட பட்டன்ஸ் அப்புறம் அனலாக் ஸ்டிக்ஸ் எல்லாம் அப்படியே வரிசையாக பார்ப்போம். டிபேட், அதாவது பட்டன், இதில் உள்ள எல்லா பட்டனுமே ரொம்பவே கிளிக்கியாக இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் இதில் RGBயும் இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு RGB எரியும். ஆக்சுவலாக அது இப்போ அந்த ரிசீவரோட சிக்னல் அது இப்போ தேடிட்டு இருக்கு. அதனால் லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. நம்ம கனெக்ட் பண்ண உடனே அந்த லைட் பிளிங்க் ஆகிற நின்றுடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரோலில் என்னென்ன கண்ட்ரோல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே இதில் இருக்குது. அனலாகு, டிபேடு, X, Y, A, B, அதுக்கப்புறம் L1, R1, அப்புறம் இந்த ட்ரிகர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. முக்கியமாக இதோட வைப்ரேஷன் ஃபீட்பேக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்ட்ரோலரை நம்ம கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இவங்க கொடுத்துருக்க அந்த நேனோ ரிசீவரை உங்கள் லேப்டாப்பில் மாட்டுங்க. மாட்டினோடனே உங்கள் கண்ட்ரோலர் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ரிசீவரும் உங்கள் கண்ட்ரோலர் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். உங்களோட சிஸ்டம் Windows 10 ஆயிருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்ட்ரோலரை உங்களோட விண்டோஸை அதுவே டிடெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம். தென் இது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்கள் கேம் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் அதில் விண்டோஸில் விளாட்ற மேக்ஸிமம் எல்லா கேம்ஸுக்குமே இந்த கண்ட்ரோலர் சப்போர்ட் பண்ணும். மேக்ஸிமம் இல்லை, எல்லா கேம்ஸுமே இந்த கண்ட்ரோலர் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை வச்சு நீங்கள் ரொம்பவே ஈஸியாக கேம் விளையாடலாம். அதுக்கப்புறம் பேட்ரி லைஃப். ஸோ இது ஒரு வயர்லெஸ் கண்ட்ரோலர். தென் அதனால் இது நம்ம நிச்சயமாக சார்ஜ் போட்டு தான் ஆகணும். பேட்ரி லைஃப் எடுத்துக்கிட்டோன்னா இதில் 12 hours கிளைம் பண்ணுறாங்க. நமக்கு இதில் கிட்டத்தட்ட 11 hours வரைக்கும் நம்ம அசால்ட்டாக இதில் கண்டினியூஸாக கேம் விளாட முடியும். வைப்ரேஷனை வச்சு நான் யூஸ் பண்ணியும் கிட்டத்தட்ட 11 hours வரைக்கும் என்னால் இதை ரொம்பவே ஈஸியாக விளாட முடியுது. இதுக்கு ஒரு நார்மல் Type-C கேபிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அது ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் நம்ம வச்சுருக்க எல்லா ஃபோனுமே Type-C தான். ஒருவேளை உங்களோட மைக்ரோ USB உள்ள ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு நெகட்டிவாகவே படாது. Type-C உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஃபோனுமே Type-C அப்படின்னா இதில் உள்ள அந்த மைக்ரோ USB கேபிள் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக தான் படும். மற்றபடி இந்த கண்ட்ரோலரை பற்றி சொல்லணும்னா அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இது ஒரு நார்மல் USB கண்ட்ரோலர் தான். நீங்கள் 1700 இல்லை 800 நான் அமேசானில் இதை வாங்கினேன். இதை விட கம்மியாக இந்த கண்ட்ரோலர் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டே சேல் இல்லாட்டி அமேசானில் அந்த ஆஃபர் போகிற நேரம்லாம் இதோட கம்மியான ரேட்டில் உங்களுக்கு இது கிடைக்கும்.
அப்படி அந்த ஆஃபர் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, இல்லாட்டினாலும் நான் இதோட கம்மியான ரேட்டில் இந்த கண்ட்ரோலர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே இதே கண்ட்ரோல்லையே அதாவது ஃபுல்லி வயர்டாக ஒரு கண்ட்ரோலர் உங்களுக்கு கிடைக்கும். அது இதோட ஒரு 500 ரூபா கம்மி அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டுத்தோட லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி கேம் விளையாண்டுக்கலாம். ஸோ மொத்தத்தில் இது ஒரு பக்கா கேமிங் கண்ட்ரோலர். 2000 ரூபாய்க்குள்ளே உள்ள பட்ஜெட்டில் ஒரு பெர்ஃபெக்டான கேமிங் கண்ட்ரோலர் அப்படின்னா இதை நீங்கள் சொல்லலாம். இது நானும் உங்களுக்கு தாராளமாக சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் நிச்சயமாக அதை நீங்கள் வாங்கலாம். லிங்க் எல்லாமே அப்போ சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil signing off.